தாத்தா, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன். பரிகார பூஜைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. எப்பா நெசமாவே வாரேன்னு சொல்லிட்டாரா? ஆமா தாத்தா. ஏன்பா கதிரு, மனப்பூர்வமா சம்மதம் சொல்லிட்டாரா? ஆமா பாட்டி, மனப்பூர்வமா தான் வரேன்னு சொன்னாரு. உண்மையிலேயே வரேன்னு சொன்னாரா இல்ல நீங்க எங்களுக்காக சொல்றீங்களா? ஏய், என்ன எல்லாருமே நிஜமா நிஜமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நாம பண்ற பரிகார பூஜைக்கு மாப்பிள்ளை வராம எப்படி? அது இல்லப்பா, மாப்பிள்ள கோவப்பட்டாருன்னு ரோகிணி சொன்னால, அதனால அவர் வருவாரோ வரமாட்டாரோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவரு கண்டிப்பா வருவாரு. யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம். பாத்தியா ரோகிணி, மாப்பிள்ள வரமாட்டாரு அது இதுன்னு சொன்னியே. மாப்பிள்ள எதுக்கு வரணும் எதுக்கு வரக்கூடாதுங்கிற சமயோஜித புத்தி அவருக்கு உண்டு. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? ரங்கு, மாப்பிள்ள அப்படியே என்ன மாதிரியே இல்ல? யோ, கொஞ்சம் சும்மா இருக்கியா? யார் கூட சேர்த்து பேசுற? கதிர், மாப்பிள்ள எப்ப வரேன்னு சொன்னாருப்பா? சீக்கிரம் கிளம்பி வந்திருக்க மாப்பிள்ள. நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம்னு சொன்னேன். சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டாருமா. ஏய், எதுக்கு ரோகிணி அழற கோயில்ல? நேத்து அவரு ரொம்ப கோவமா பேசினாரு. இனி அவரு எப்பவுமே பேச மாட்டாரோன்னு நினைக்கிற அளவுக்கு கோவமா பேசினாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏய், இன்னைக்கு அவரு வரேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஃபோன் பண்ணு, அவரு நல்லாதான் பேசுவாரு. ஏய், நர்மதா தான் சொல்றான்ல, பேசு. அக்கா பேசுக்கா, அதான் அவர் வரேன்னு சொல்லிட்டாருல, பேசுக்கா. ரோகிணி, என்ன? இப்பதான் தம்பிக்காரன் பேசினா, பின்னாடியே அந்த அருளூசு பண்றாடா. மச்சான், பக்கத்துல இருந்து அந்த கதிர் தான் பேச சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். போனை எடுக்காம இருக்காத. சும்மா நடிக்க வாச்சோம் காதெல்லாம் பேசுற மாதிரி அவகிட்ட பேசு. ரொம்ப பிளேடு போடுவாடா, காதெல்லாம் ரத்தம் வரும்டா. உனக்கு வேற வழி இல்ல மச்சான். நீ புலிவால புடிச்சிட்ட, இப்ப பாதியில விட முடியாது. கதிரோட அம்சம் பாத்திருக்கல, போன் எடு. எடுக்கல. இருமா, அவர் ஏதாவது வேலையா இருப்பாரு. நீ போன் பண்ணுவேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? எடுப்பாரு. ஹாய் ரோஹி. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நான் பேச மாட்டேன். ஏய் ரோஹி, நீ என் செல்லம் இல்லையா? என் புஜுக்குட்டி இல்ல? உன்கிட்ட நான் போய் கோவமா பேசுவேனா? பிசினஸ் டென்ஷன்ல கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன் டியர். மத்தபடி உன் மேல கோவம்லாம் இல்ல. நீ என்னோட உயிர், என் உலகம். உன்கிட்ட கோவப்பட்டு நான் எங்க போவேன் நீயே சொல்லு. அப்போ நிஜமாவே நீங்க கோவப்படலையா? இல்ல டியர். நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நீங்க மறுபடியும் என்கிட்ட பேசவே மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். எப்பவுமே அப்படி நினைக்காத ரோஹி. உன்கிட்ட கோச்சிட்டனால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே முடியாது. என்கிட்ட கோவப்பட்டு அவரால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாதான். பிசினஸ் டென்ஷன்ல தான் அப்படி கொஞ்சம் சத்தமா பேசினாராம். அது கோவம் இல்லையா? ஓ, அப்படியா? நான் கூட உங்க காதல் பொட்டுக்குச்சோன்னு நினைச்சேன். இங்கிருந்து போடி. நான் ராகினி கிட்டயும் ரோபினி கிட்டயும் நீங்க கோவப்பட்டீங்கன்னு சொல்லிட்டேன். உடனே இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ்வளவுதான் உங்க காதல், உன் மகேஷ் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு இப்படி இப்படின்னு இவங்களாம் ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அப்படியே அழுகையா வந்துருச்சு.
காதுல ரத்தம் வருதுடா. பேசுடா. விட்டா இப்படி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. விடுக்கா. ஒரு நிமிஷம். மகேஷ் கிட்ட நீ இப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தா அப்புறம் நீ கால் பண்ணும்போது எப்படி எடுப்பாரு? ஏய், அவர் என் உட்பி. நான் பேசினா அவர் கேட்கதான் செய்யணும். அக்கா, அவரை ரொம்ப அறுத்து தள்ளுற மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஷார்ட்டா ஸ்வீட்டா பேசிட்டு போன வை. அப்பதான் மகேஷ் உன்கிட்ட பேச ஆசைப்படுவாரு. ஏய், உன்னை ரொம்ப தான் பேசுறேன். இத பாருங்க, நான் உங்களை ரொம்ப அறுத்து தள்ளுறேன் அப்படின்னு ரூபினி சொல்றா. ஆ? அப்படியே சொல்றா? உன்ன போய் அறுத்து தள்ளுறேன்னு சொல்றா? ம். ச்சே, நீ எவ்வளவு மெச்சூரான பொண்ணு, எவ்வளவு அறிவா பேசுற. உன்ன போய் அப்படி சொல்லிருக்காங்களே. இரு, நான் வந்து அவங்கள வச்சுக்கிறேன். ரூபினி, மகேஷ் வந்த உடனே உங்களுக்குலாம் அடி இருக்கு. என்ன யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் அடி இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க நிச்சயமா பரிகார பூஜைக்கு வருவீங்கன்னு கதிர் சொன்னா வருவீங்க தானே? வேற யாருக்காக வரனோ இல்லையோ, உனக்காக நிச்சயம் வருவேன். நம்ம கல்யாணத்துக்கு தடங்கள் வருன்றப்போ நான் வராம இருப்பேனா? தேங்க்யூ. நான் தாங்க ரொம்ப குழம்பிட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சீக்கிரம் வந்துருங்க. பாய். மிஸ் யூ. காடு பேத்திக்கிட்டு அக்கா பக்கத்துல சந்தோஷம் வந்துருச்சு. இப்படியே அப்புறம் மச்சான், எப்போ பொட்டியை கட்டுற? எதுக்குடா? அதான் உன் கதிர் மச்சான் உடனே கிளம்பி வர சொல்லிட்டானே. அவன் சொல்லிட்டா நான் பயந்துருவேனா? என்னடா சொல்ற? டேய், 500 கோடி ரூபாடா. அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த வில்லேஜ் லூசுங்க கிட்ட சிக்கிறதுக்கு எனக்கு என்ன லூசா? அதுவும் அவங்க சொல்ற அந்த தேதியில தான் எனக்கு இங்க நிச்சயதார்த்தம். நான் எப்ப அங்க போக முடியும்? அப்ப என்னடா செய்ய போற? வரேன் கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சிட்டே இருந்துட்டு கடைசியில் கவுத்துருவேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அருண், அந்த கதிரு. டே, சும்மா கதிர்னு பயமுத்தாத. வர்ஷாக்கு கமிஷனர் எல்லாம் தெரியும். அவகிட்ட சொல்லி அந்த கதிரை தூக்கி உள்ள போட சொல்லுவேன். நிச்சயதார்த்தத்துக்காக மட்டும்தான் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்கள என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எல்லா பூஜையும் நல்லபடியா பண்ணிடணும். ஆளுக்கு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யற வேலையை பாருங்க. ஒரு நிமிஷம் இல்ல. என்ன? ஒரு சிங்கத்தை எவ்வளவு நேரம் தான் பட்டினி போடுவீங்க? ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு சிங்கம் பொறுமை காக்குதுன்னா அதுக்கான மரியாதை செய்ய வேண்டாமா? இப்படியே ஒரு சிங்கத்தை தவிக்க விடுவீங்க? நேரா விஷயத்துக்கு வா. ஒரு 200 ரூபா கொடு. இப்ப எதுக்கு உனக்கு காசு?